அந்த இருண்ட மரத்தூண் அறையில் காற்றே நின்று போனது போல இருந்தது. பழைய பெட்டிகளின் நிழல்கள் சுவரில் அசைந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் செல்வத்தின் குரல் மின்னல் போல அறையை பிளந்தது. இளங்கோ, விளக்கை முழுமையாகத் திற! அந்த குரலில் பயமும் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக இருந்தது துணிச்சல். இளங்கோவின் கைகள் நடுங்கின. ஆனாலும் அவன் தயங்கவில்லை. தூக்கில் தொங்கியிருந்த அந்த பழைய இரும்பு விளக்கின் கதவுகளை அவன் வேகமாகத் திறந்தான். அடுத்த கணம் அந்த சிறிய விளக்கிலிருந்து சூரியன் எழுந்தது போல ஒளி வெடித்தது. அறை முழுவதும் தங்க நிற பிரகாசம் பரவியது. பழைய பெட்டிகள், மரத்தூண்கள், தூசித் துகள்கள் அனைத்தும் அந்த ஒளியில் உயிர் பெற்றது போல ஜொலித்தன. அந்த ஒளி நிழல்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த நிழல்களிலேயே வாழ்ந்த நிழல் தையல்காரன் துடித்தான். அவன் கண்கள் சிவந்து எரிந்தன. ஆ என்று அவன் அலறிய சத்தம் மரத்தூண்களையே நடுங்க வைத்தது. ஒளியை தாங்க முடியாமல் அவன் பின்னோக்கி தடுமாறினான். அவன் கருமையான உடல் மெதுவாக சுருங்கத் தொடங்கியது. காகிதம் தீயில் சுருங்குவது போல. முதலில் அவன் கைகள் மங்கின. பிறகு தோள், மார்பு. அவனுடைய உருவம் சிதறிக்கொண்டே போனது. ஒரு கணம் அவன் இருந்த இடத்தில் சாம்பல் தூள் மட்டுமே சுழன்றது. பிறகு அமைதி. ஒளி மெதுவாக குறைந்தது. அறையில் மீண்டும் காற்று ஓடியது. செல்வமும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பயம் இருந்தது. ஆனால் அதைவிட ஒன்று அவர்களின் மனதில் நிம்மதி.